வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நோபல் ப்ரைஸ் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமைதிக்கான நோபல் பரிசு இது மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க வெனிசுலா நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர். வெனிசுலா நாட்டில் இராணுவ அதிகாரம் அகற்றப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு இவங்க போராடுறாங்க. இவங்களுடைய போராட்டத்தை அங்கீகரித்து இந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்லோ கிரான்ஸ்னா ஹோர்கை அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. நம்ம லாஸ்னோ அப்படிங்கிற கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த எழுத்தாளர். கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலையும் கலையுடைய சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கிற வகையில் இந்த பரிசு அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் 2015 ஆண்டு மேன் புக்கர் பரிசு கூட பெற்றிருக்காரு. அடுத்தது இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவித்திருக்காங்க. ஒருத்தர் ஜான் கிளார்க், இன்னொருத்தர் மைக்கேல் டெவோரெட் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஜான் மார்டினிஸ் அப்படிங்கிறவர். இவங்களுக்கு எதற்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னா மின்சார சர்க்யூட்டுகளில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனல் மற்றும் ஆற்றல் அளவீட்டை கண்டுபிடித்ததுக்காக தான் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதை ஞாபகம் வச்சிங்கன்னா, இப்போ மேக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிற வார்த்தை வருது, அப்புறம் மெக்கானிக்கல் டனல் அப்படிங்கிறது வருது, அப்புறம் குவாண்டம் அப்படிங்கிறதுலாம் வருது. அப்படிங்க வச்சு நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது வேதியியலுக்கான நோபல் பரிசு. இது சுசுமு கிடகாவா, அப்புறம் ரிச்சர்ட் ராபின்சன், அப்புறம் ஓமர் எம் யாகி இவங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இவங்க உலோக ஆர்கானிக் கட்டமைப்பு, அதாவது மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய உழைப்பு செலுத்தியிருக்காங்க. அதற்காக இந்த விருது வழங்கியிருக்காங்க. அடுத்தது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. இது 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க. 3 பேருக்கு அறிவித்திருக்காங்க. மேரி ப்ரூன்கோவ் அப்படிங்கிறவங்க, அடுத்தது ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அப்படிங்கிறவர், அடுத்தது ஷிமோன் சாகுகுச்சி அப்படிங்கிற 3 பேருக்கு அறிவித்திருக்காங்க. இவங்க உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இது சொந்த செல்களை தாக்காமல் தடுக்கிற நுட்பம் குறித்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்காக இவங்களுக்கு நோபல் பரிசு அறிவித்திருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு. இது 3 பேருக்கு அறிவித்திருக்காங்க. ஒருத்தர் ஜோயல் மோக்கீர், இன்னொருத்தர் பிலிப்பே அகியோன், இன்னொருத்தர் பீட்டர் ஹோவிட். இவங்க 3 பேருக்குமே அறிவித்திருக்காங்க. புதுமைகள் அடங்கிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஆய்வுக்காக இந்த நோபல் பரிசு அவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. இந்த விருது டிசம்பர் 10 வழங்கப்படும். இதுதான் இந்த ஆல்ஃப்ரட் நோபல் அவருடைய நினைவு தினம். அவர் தான் இந்த நோபல் விருதுகளை நிறுவனவர். இதற்காக பரிசு தொகையாக 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர் கொடுப்பாங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 1.03 கோடி அளவுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்யூஎஸ்ஆர்வி, அதாவது தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்லேயே நீங்கள் எழுதலாம் அல்லது ஆஃப்லைன்லேயே நீங்கள் எழுதலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா முதல் வர 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% ஸ்காலர்ஷிப் வழங்குகிறோம். இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.